அத்தியாயம் 21. நான் கேட்ட மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் இன்னுமா வரலை? இன்ஸ்பெக்டர் தென்றல்வாணன் சிறிது கோபத்துடன் கான்ஸ்டபிளை கேட்டான். கிடைச்சிருச்சு சார். பிரிண்ட் அவுட் உங்க டேபிள்ல வச்சிருக்கேன். கான்ஸ்டபிள் முகேஷ் டேபிளின் மேலே இருந்த பேப்பர்களை எடுத்து தென்றல்வாணனிடம் கொடுத்தார். தேங்க்ஸ். பெயருக்கு சொல்லிவிட்டு அந்த காகிதங்களில் பட்டியலிடப்பட்டிருந்த எண்களை கவனமாக பார்த்தான் தென்றல்வாணன். சார். அழைத்த முகேஷை மேலே பேச விடாமல் தடுத்தான் தென்றல்வாணன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன் முகேஷ். இது ரொம்ப முக்கியம். முகேஷ் அதற்கு மேலே எதுவும் சொல்லாமல் நகர்ந்து சென்றார். 2 நிமிடங்கள் சென்றிருக்கும். தென்றல்வாணன் தேடிய எண் அவன் கண்ணில் பட்டது. உறுதிப்படுத்திக் கொள்ள விநாயக் முன்பு கொடுத்திருந்த தகவலுடன் சரிபார்த்தான். இரண்டும் மேட்ச் ஆனது. ஐ காட் இட். தென்றல்வாணன் சத்தமாக சொன்னான். கான்ஸ்டபிள் வந்து எட்டி பார்த்தார். முகேஷ், என்னவோ சொல்ல வந்தீங்களே, இப்போ சொல்லுங்க. சார், சப் இன்ஸ்பெக்டர் ஃபோன் செய்தார். அந்த விநாயக் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சாம். உங்க கிட்ட சொல்ல சொன்னார். குட். அபினவ் இப்போ எங்கே இருக்கான்? கலைவாணி மேடமோட எஸ்டேட் வீட்டுல இருக்கிறதா சொன்னார் சார். விநாயக்கும் அங்கேதான் இருக்கானாமா? அப்படிதான் சார் சொன்னார். உங்க நம்பர் அன்ரீச்சபிள்னு வந்துச்சாம், அதான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து சொன்னார். சரி, நான் கிளம்புறேன். நீங்க அபினவ்க்கு ஃபோன் செய்து விநாயக் எங்கேயும் தப்பிக்காம பார்த்துக்க சொல்லுங்க. நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னும் சொல்லுங்க. ஓகே சார். அப்படியே நான் இந்த பேப்பர்ல மார்க் செய்து வச்சிருக்க கால்ஸ் எந்த மொபைல் டவர்ல பிங் ஆச்சுன்னு கேட்டு வைங்க. செய்றேன் சார். பவைமாக வேலையை ஏற்றுக்கொண்டார் முகேஷ். விநாயக் தங்கியிருக்கும் வீட்டிற்கு தென்றல்வாணன் போலீஸ் ஜீப்பில் வந்து சேர்ந்தபோது விநாயக், அபினவ் மற்றும் பிரியம்வதா அங்கே இருந்தார்கள். பிரியம்வதாவை பார்த்து முகத்தை சுளித்தான் தென்றல்வாணன். இவள் ஏன் தேவையே இல்லாமல் இந்த பிரச்சனையில் மூக்கை நுழைக்கிறாள்? கலைவாணி மேடமிடம் சொல்லி வைக்க வேண்டும். யோசனையுடனே அவர்கள் மூவரும் இருந்த வீட்டின் வாசல் பக்கம் சென்றான் தென்றல்வாணன். சார், விநாயக் எஸ்டேட் உள்ளே வழி தெரியாம போய் மாட்டிக்கிட்டதா சொல்றார். மொபைல் சிக்னல் இல்லையாம். வழியும் தெரியாம ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு காலையில வேலைக்கு வந்தவங்க அவருக்கு உதவி செய்தாங்களாம். நான் எஸ்டேட்ல வேலை செய்றவங்களை விசாரிச்சுட்டு இருந்தப்போ வந்தார். அபினவ் தென்றல்வாணனிடம் சுருக்கமாக விபரங்கள் சொன்னான். ஐ. தென்றல்வாணன் பேச்சில் சந்தேகம் அப்பட்டமாக இருந்தது. அது புரிந்ததால் பிரியம்வதாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இன்ஸ்பெக்டர், நீங்க தேவையே இல்லாம சந்தேகப்படுறீங்க. இந்த எஸ்டேட் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் மேல இருக்கு. பல நாளா வேலை செய்றவங்க கூட நிறைய பேரா ஒன்னாதான் போவாங்க. தனியா போய் மாட்டிக்கிட்டா வரது சுலபம் கிடையாது. பாப்காரன் போல பொரிந்து தள்ளியவளை எரிச்சலுடன் பார்த்தான் தென்றல்வாணன். நான் கேட்குற கேள்விக்கு கேட்குறவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். இப்போதைக்கு நான் விநாயக் கூட தான் பேசணும். நீங்க வீட்டுக்கு போகலாமே பிரியம்வதா. நான் விநாயக்கை உங்க கிட்ட தனியா பேச விட்டுட்டு போக மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் இருக்கும் போதே கேளுங்க என்றாள் பிரியம்வதா. சாதாரண நாளில் விநாயக்கே பிரியம்வதாவை போக சொல்லி இருப்பான். ஆனால் இப்போது அவனுக்கு எல்லாமே குழப்பமாக இருந்தது. எங்கே போனான், என்ன செய்தான், ஏன் போனான் என கடந்த சில நாட்களாகவே ஏதேதோ கேள்விகள். இப்போது புதிதாய் இந்த கொலை விசாரணை வேறு. அத்தனை கஷ்டங்களிலும் அவனுக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் பிரியம்வதாவின் வார்த்தைகள் மட்டுமே. அவனுக்கே அவன் மீது சந்தேகமாக இருக்க அவள் மட்டும்தான் அவன் மேலே 200 விழுக்காடு நம்பிக்கையுடன் பேசினாள். அவளின் பேச்சு அவனுக்கும் நம்பிக்கையை கொடுத்தது. அதனாலேயே அவள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். தென்றல்வாணனுக்கோ பிரியம்வதாவின் பதில் எரிச்சலை அதிகமாக்கியது. இருந்தாலும் பிரியம்வதாவை கண்டுகொள்ளாமல் இருக்க முடிவு செய்து விநாயக்கிடம் பேசினான். சந்திரமௌலி பத்தி உங்களுக்கு தெரியும் தான விநாயக்? சப் இன்ஸ்பெக்டர் சொன்னார். இன்ஸ்பெக்டர் என்றான் விநாயக் சின்ன குரலில். சந்திரமௌலி எதுக்கு மதியூர் வந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவர் கொலை செய்யப்பட்ட நியூஸ் கேட்ட உடனே எனக்கு வந்த முதல் கேள்வியும் அதுதான் இன்ஸ்பெக்டர். சந்திரமௌலிக்கு இங்கே ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களோ என்னவோ? அப்போ உங்களுக்கு அவர் ஏன் இங்கே வந்தாருன்னு தெரியாதுன்னு சொல்றீங்க? எனக்கு எப்படி அவர் வரது தெரியும் இன்ஸ்பெக்டர்? சந்திரமௌலிக்கும் உங்களுக்கும் நடுவே பெரிய சண்டை இருந்ததா கேள்விப்பட்டேன். விநாயக்கின் முகம் கருத்தது. நான் அவரோட கம்பெனியில வேலை செய்தேன். எங்களுக்குள்ளே கருத்து மோதல் இருந்தது உண்மைதான். கருத்து மோதல் மட்டும் தானா என்ன? சென்னையில சூப்பர்குட் எலக்ட்ரானிக்ஸ்ல போலீஸ் விசாரிச்சப்போ சந்திரமௌலிக்கு முதல் எதிரி நீங்களாதான் இருப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு தடவை அவரை சாகடிச்சிடுவேன்னு மிரட்டினதா வேற சொல்றாங்க. விநாயக் இதை எதிர்பார்த்திருந்தான். சந்திரமௌலி எதிராக நடந்த வழக்குகளின் தாக்கத்தில் ஒருமுறை அவன் கோபத்தில் கத்தியது அது. கோபத்துல சொன்னது இன்ஸ்பெக்டர் அது. லிட்ரலா அதே அர்த்தத்துல சொல்லலை. விநாயக் தன்னிலை விளக்கம் கொடுத்தான். ஓகே. நேத்து 3 மணி மாதிரி நீங்க எங்கே இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நேரமா வழி தெரியாம சுத்திட்டு இருந்தேன் இன்ஸ்பெக்டர். டைம் எல்லாம் சரியா பார்க்கலை. நீங்க படிச்சவங்க, பெரிய சயின்டிஸ்ட் வேற, இப்படியா எங்கே போறதுன்னு கூட தெரியாம போவீங்க? அது
கோபத்துல போனேன் இன்ஸ்பெக்டர். விநாயக்கின் பார்வை பிரியம்வதாவின் பக்கம் போனது. அவள் அவனிடம் விழிகளால் மன்னிப்பு கோரினாள். அப்படி என்ன கோபம் என்றான் தென்றல்வாணன் அவர்களின் பார்வை பரிமாற்றத்தை கவனித்துக் கொண்டே. நான் தான் உங்க கிட்ட சொன்னேனே இன்ஸ்பெக்டர். பிரியம்வதா குறுக்கே பேசினாள். லூப் பிரியம்வதா, உங்க கிட்ட முதலேயே சொன்னேன். இந்த மாதிரி நடுல பேசினா எனக்கு பிடிக்காது. இந்த முறை எரிச்சலை மறைக்காமல் வெளியே காட்டினான் தென்றல்வாணன். பிரியம்வதா அமைதியாகி விட தென்றல்வாணன் மீண்டும் விநாயக்கிடம் பேசினான். சந்திரமௌலி உங்களை தான் பார்க்க வந்ததா எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு விநாயக். சான்ஸே இல்லை இன்ஸ்பெக்டர். நான் இங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. நானே மதியூருக்கு பிளான் செய்து வரலை. பிரியம்வதா திடீர்னு சொல்லவும் உடனே கிளம்பி வந்தேன். நான் உங்க மொபைல் பார்க்கலாமா? பிரியம்வதா வேண்டாம் என்று தடுப்பதற்கு முன்பே தன் மொபைல் போனை எடுத்து தென்றல்வாணனிடம் நீட்டினான் விநாயக்.